வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல்க் டீல்ஸ். இந்த பல்க் டீல்ஸ் அப்படின்னா என்ன? பல்க் டீல்ஸ் வந்துட்டு ஒரு கம்பெனியில் நடக்கும்போது எந்த மாதிரியான இம்பேக்ட் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏற்படும், அப்படி இம்பேக்ட் ஏற்படுற ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர், நீங்கள் ஒரு நியூ இன்வெஸ்டர் அப்படின்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். பல்க் டீல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒன் ஆஃப் த ட்ரேடிங் மெத்தட் தான். இப்போது ஒரு கம்பெனியோட மொத்த ஷேரில், அதாவது அந்த கம்பெனியோட டோட்டல் ஷேரில் வந்துட்டு 0.5 ஷேர் குவான்டிட்டியை வந்துட்டு வாங்குறதோ இல்லை விற்கிறதோ தான் பல்க் டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வந்துட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க. அப்படி வந்து அவங்க வந்துட்டு 1000 ஷேர்ஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணுற 1000 ஷேர்ஸில் வந்துட்டு 0.5% எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 ஷேர்ஸ். அதாவது அந்த 1000 ஷேர்ஸில் வந்துட்டு நம்ம 5 ஷேர்ஸை வந்துட்டு வாங்கினாலோ விற்றாலோ இதை தான் பல்க் டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபார் ஃபேக்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஷேர்ஸ் வந்துட்டு எந்த கம்பெனியும் வந்துட்டு செல் பண்ண மாட்டாங்க. லேக்ஸ் கணக்கில் தான் அவங்க வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதில் 0.5% வருதுன்னா எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதை தான் பல்க் டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பல்க் டீல் எல்லாமே நார்மல் ட்ரேடிங் விண்டோவில் நம்ம வந்துட்டு ஈஸியாக பண்ணிக்கலாம். அதை நம்மளை போல் நார்மல் ட்ரேடர், நியூ இன்வெஸ்டர் யாராக இருந்தாலும் இந்த பல்க் ட்ரேடிங் வந்துட்டு ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். மார்க்கெட் டைமிங் எப்போல்லாம் இருக்குதோ மார்னிங் 9:15 to 3:30 வரலும் மார்க்கெட் டைமிங்கில் இந்த பல்க் டீல் நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணிக்கலாம். இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பல்க் டீல் நீங்கள் ஒருத்தவங்க பண்ணுறீங்க, ஒரு கம்பெனியோட 0.5 ஷேர்ஸை வந்துட்டு நீங்கள் வாங்குறீங்க இல்லை விற்கிறீங்க அப்படின்னா அடுத்த 1 ஹவருக்குள்ளே இது போல் நான் பல்க் டீல் ஒன்று நான் வாங்கியிருக்கேன் இல்லை விற்றுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும். இந்த பல்க் டீல் நடக்கும்போதே மார்க்கெட்டில் இதனால் என்னென்ன இம்பேக்ட் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சடனாக இப்போ ஒரு 1 lakh ஷேரை வந்துட்டு ஒருத்தவங்க வாங்குகிறாங்க, இல்லை ஒரு 1 lakh ஷேரை வந்துட்டு விற்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியோட 1 lakh ஷேரை வந்துட்டு ஒருத்தவங்க வாங்குகிறாங்கன்னா அப்போது அந்த ஷேருக்கு வந்துட்டு டிமாண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது சைமல்டேனியஸாக அந்த ஷேர் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதே போல் இப்போ ஒரு கம்பெனியோட 1 lakh ஷேரை வந்துட்டு ஒருத்தவங்க விற்கிறாங்க அப்படின்னா அந்த விற்கும் போது சப்ளை வந்துட்டு நம்மளுக்கு அதிகமாகும். ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் குறையிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து தான் நம்ம ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இந்த பல்க் அமௌண்ட்டில் ஒரு ஷேர் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது, அதாவது வாங்கவோ விற்கவோ செய்யும்போது அதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்லாவே பாதிப்பு இருக்கும். இந்த பல்க் டீல்ஸ் மோஸ்ட்லி யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், பேங்க்ஸ், எஃப்ஐஐ, ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ், இது போல் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இந்த பல்க் டீல் ட்ரேடிங்கை வந்துட்டு பண்ணிட்டு வராங்க. ஆஸ் எ நியூ இன்வெஸ்டராக ஒரு பல்க் டீல் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குறதோ நம்ம விற்கிறதோ ஒரு ஷேரில் அந்த ஷேருக்கு வந்துட்டு பல்க் டீல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்துட்டு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸை பொறுத்து தான் நம்மளுடைய ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு ஏறவோ இறங்கவோ செய்யும். ஸோ நியூ இன்வெஸ்டராக இருக்கும்போது இந்த மாதிரி பல்க் டீல் நடக்குதா, அது நடந்திருக்கு, ஒரு ஷேரில் பல்க் டீல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்டிமேட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கிராஜுவலாக நம்ம அனலைஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு ஷேரை இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஷேர் பை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஷேர் வந்துட்டு செல் பண்ணுறதாலும் சரி, நம்ம அந்த மாதிரி பண்ணணும். ஸோ பல்க் டீல்னால் இதுதான். ஒரு பர்டிகுலர் ஷேரில் வந்துட்டு 0.5% ஷேர்ஸை வந்துட்டு வாங்கினாலோ விற்றாலோ அதை வந்துட்டு பல்க் டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.